அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல முக்கியமான செய்திகள பத்தி பார்க்குறோம். ஸோ, இன்னைக்கு முதல் செய்தியில என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிஎஸ்எல்வி C61 அப்படிங்கிறத நேத்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இஸ்ரோவோட 101st லான்ச் இது சரிங்களா? ஆனா C61 அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஃபெயில்டு மிஷன் ஆயிருச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்எல்விய பொறுத்தவரைக்கும் 4 ஸ்டேஜஸ் வந்து இருக்கும் சரிங்களா? அதுல பிஎஸ்எல்வியோட 3 ஸ்டேஜ் வந்து ஃபெயிலியர் ஆயிருச்சு. ஓகேங்களா? டெக்னிக்கல் கிளிச்சஸ்னால ஃபெயிலியர் ஆயிருச்சு. தொழில்நுட்ப கோளாறுகள்னால. ஸோ, அதனால அது சக்சஸ்ஃபுல்லா நம்மனால லான்ச் பண்ண முடியல. சரிங்களா? பிஎஸ்எல்விய பொறுத்தவரைக்கும் இஸ்ரோவோட வொர்க் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே பிஎஸ்எல்வில அனுப்புனாலே அது சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஆனா ஒரு சில நேரங்கள்ல அதுவுமே ஃபெயிலியரா முடிஞ்சிருக்கு. முதல்ல எப்போ ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்எல்வியோட ஃபர்ஸ்ட் லான்ச்சே ஆக்சுவலி ஃபெயிலியர் தான். ஓகேங்களா? 1993 செப்டம்பர் 20ல வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஸ்எல்வி D1 அப்படிங்கிறத அனுப்பியிருப்பாங்க. அது ஃபெயிலியர் ஆயிருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, 2017ல அதாவது ஆகஸ்ட் 31, 2017ல பிஎஸ்எல்வி C39 அப்படிங்கிறத அனுப்பியிருப்பாங்க. IRNSS 1H அப்படிங்கிற சேட்டலைட்ட வச்சு சரிங்களா? ஸோ இருந்தாலும் அதுவுமே நமக்கு ஃபெயிலியர் ஆயிருக்கும். சரிங்களா? அதுதான் பிஎஸ்எல்வியோட 41வது ஃபிளைட். ஆனா 39வது மிஷன். ஓகேவா? ஸோ பிஎஸ்எல்வி D1 ஃபெயில் ஆயிருக்கு. பிஎஸ்எல்வி C39 அப்படிங்கிறது ஃபெயில் ஆயிருக்கு. அடுத்ததா இப்போ பிஎஸ்எல்வி C61 அப்படிங்கிறது ஃபெயில் ஆயிருக்கு. சரிங்களா? இந்த நம்பர மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ரைட். முதல் செய்தியில அதான் குடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக அரசாங்கம் சார்ந்த ஒரு விஷயத்த பார்க்க போறோம். ஸோ தமிழ்நாடு எப்படி அக்ரிகல்ச்சர்ல பால்வளம் இருக்கக்கூடிய அந்த டைரி செக்டார், ஃபிஷரி செக்டார்ல எப்படி இருக்காங்க? எப்படி டெவலப் ஆயிருக்காங்க? அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ப 2012, 13லேருந்து 2020, 21 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடோட வேளாண் வளர்ச்சி விகிதம் அக்ரிகல்ச்சரல் குரோத் ரேட் அப்படிங்கிறது நமக்கு 1.36%ல இருந்திருக்கு. ஆனா 2021லேருந்து 24 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சரோட குரோத் ரேட் அப்படிங்கிறது 5.66%ல இருக்கு. சரிங்களா? முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஏரியா அண்டர் இரிகேஷன் பாசன பரப்பு அப்படிங்கிறது சொல்லுவாங்க தமிழ்ல. எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2020, 21ல 36,00,000 ஹெக்டேரா இருந்தது. இப்போ 38,00,000 ஹெக்டேரா உயர்ந்திருக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு வந்து ஒரு சில விஷயங்களோட புரொடக்ஷன் அண்ட் தென் உற்பத்தி திறன்ல வந்து டாப்ல இருக்கும். சரிங்களா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஃபிங்கர் மில்லட் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகி, அடுத்தது கொய்யா, அததான் கோவா அப்படி சொல்லி குடுத்துருக்காங்க. அதுலலாம் நம்ம ஃபர்ஸ்ட்டு. 2ண்ட் பொசிஷன்ல பார்த்தீங்கன்னா, மெய்ஸ், சுகர் கேன், டாமரின், டபியோக்கா, ஜாஸ்மின் அண்ட் ஆயில் சீட்ஸ் அதுலலாம் வந்து 2ண்ட் பொசிஷன்ல இருக்கும். அதாவது மக்காச்சோளம், கரும்பு, புளி, மரவள்ளிக்கிழங்கு, மல்லிகை, எண்ணெய் வித்துக்கள் இதுல எல்லாம் நம்ம 2ண்ட்ல இருக்கோம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, வேர்க்கடலை, தென்னை இதனுடைய உற்பத்தி திறன்ல நம்ம 3ர்ட் பொசிஷன்ல வந்து இருக்கோம். சரிங்களா? அடுத்தது முக்கியமான ஒரு திட்டம். கலைஞரின் ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிற இந்த திட்டத்துக்கு கீழ பத் அ எல்லா கிராம பஞ்சாயத்துலயுமே இந்த திட்டத்த கொண்டு வராங்க. சரியா? இருந்தாலும் இப்போதைக்கு எவ்வளோ இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 10,187 வில்லேஜ் பஞ்சாயத்துல இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ முக்கியமான ஒரு திட்டம். மத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ப இந்த இடத்துல வாடகை அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது உழவன் ஆப் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்போம். இந்த உழவன் ஆப் கீழ 24 சர்வீசஸ வந்து குடுக்குறாங்க. சரியா? அதுல ஒரு சர்வீஸ் தான் இந்த வாடகை அப்படிங்கிறது. இந்த வாடகை கீழ என்ன பண்ணலாம்னா, விவசாயிகள் அவங்களுக்கு டிராக்டர் தேவையா, இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர்க்கு ஏதாவது மிஷினரி தேவைப்பட்டுச்சுன்னா, அத வாடகைக்கு வாங்கிக்கலாம். சரிங்களா? அதான் வாடகை அப்படிங்கிறது உழவன் ஆப்போட ஒரு பார்ட் தான் வாடகை அப்படிங்கிறது. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, மில்க் புரொடக்ஷன். தமிழ்நாட்டோட மில்க் புரொடக்ஷன் அப்படிங்கிறது 2018, 19ல 8,360 டன்னா இருந்தது. இப்போ 10,000 டன்களுக்கு மேல போயிருச்சு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. சரியா? இந்த மாரி அக்ரிகல்ச்சர்ன்னு பார்க்குறப்ப, ஒவ்வொரு துறையிலயும் நம்ப சிறப்பாக டெவலப் ஆயிட்டே வரோம். அதற்கு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் அப்படிங்கிறத போடுறாங்க. வேளாண்மை சார்ந்த நெறைய திட்டங்கள கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. சரியா? அடுத்தது அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அட்வான்ஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் டு மேனேஜ் ஸ்டேட்ஸ் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது தமிழக அரசாங்கம் 2024ல பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ் கன்சர்வேஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு உருவாக்கி, அதுல ரூ. 50,00,00,000 வந்து வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அத மேனேஜ் பண்ற அதிகாரம் யாருக்கு குடுத்திருப்பாங்க அப்படின்னா, ஸ்டேட் ஃபாரஸ்ட் டெவலப்மென்ட் ஏஜென்சிக்கு வந்து குடுத்திருந்தாங்க. இருந்தாலும் இந்த ஸ்டேட் ஃபாரஸ்ட் டெவலப்மென்ட் ஏஜென்சினால இந்த ஃபண்ட ஹேண்டில் பண்ண முடியல. அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ
அட்வான்ஸ்டு இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் வண்டலூர்ல இருக்கு. சரிங்களா? அட்வான்ஸ்டு இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் அப்படிங்கிறது வண்டலூர்ல இருக்கு. ஸோ அந்த அமைப்புக்கு இந்த ரூ. 50,00,00,000 இருக்கக்கூடிய இந்த என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் கன்சர்வேஷன் ஃபண்ட நீங்க மேனேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏஐடபிள்யூசிக்கு குடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அந்த அமைப்பு எங்க இருக்கு அப்படின்னா, நமக்கு வண்டலூர்ல இருக்கு. சரியா? அதான் இந்த செய்தி. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 17 எம்பிக்களுக்கு இந்த சன்சாத் ரத்னா பாராளுமன்ற விருதுகள் அப்படிங்கிறது வழங்கப் போறாங்க. 17 எம்பிக்கள். அது மட்டும் இல்லாம 2 பார்லிமென்டரி ஸ்டாண்டிங் கமிட்டீஸ்க்கு இந்த சன்சாத் ரத்னா விருது அப்படிங்கிறது வழங்க இருக்காங்க. யார் வழங்குறாங்க அப்படின்னா, பிரைம் பாயிண்ட் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் உங்களுக்கு வழங்கப் போறாங்க. சரியா? லாஸ்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, சரோஜ் கோஸ், ஃபாதர் ஆஃப் இந்தியா சயன்ஸ் மியூசியம் மூவ்மெண்ட் பாஸஸ் அவே அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இறந்துட்டாரு. யார் இவரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாதர் ஆஃப் இந்தியாஸ் சயன்ஸ் மியூசியம் மூவ்மெண்ட். சரியா? இந்த டேட்டாவ பார்த்து வச்சுக்கோங்க. இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பத்மஸ்ரீ விருது 1989லயும், பத்ம பூஷன் விருது 2007லயும் வழங்கப்பட்டிருக்கும். ஸோ என்சிஎஸ்எம் அப்படிங்கிறதோட டைரக்டரா இருந்தவர் தான் இவரு. ஓகேங்களா? நேஷனல் கவுன்சில் ஆஃப் சயன்ஸ் மியூசியம் அப்படிங்கிறது. இந்த நேஷனல் கவுன்சில் ஆஃப் சயன்ஸ் மியூசியம் அப்படிங்கிறதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னா, கொல்கத்தால இருக்கு. 1978ல கல்ச்சர் மினிஸ்ட்ரிக்கு கீழ ஒரு அட்டானமஸ் பாடியா உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா? இப்ப இதெல்லாம் நமக்கு எக்ஸாம்ல கேட்கலாம். ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம். எங்க இருக்கு? ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? அப்படிங்கிறதெல்லாம் கேட்கலாம். சரியா? ஸோ என்சிஎஸ்எம் நேஷனல் கவுன்சில் ஆஃப் சயன்ஸ் மியூசியம் கொல்கத்தால இருக்கு. 1978ல உருவாக்கியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சருக்கு கீழ இருக்கக்கூடிய ஒரு அட்டானமஸ் பாடி. சரியா? ஸோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.